வணக்கம் மக்களே. என்ன மக்களே, இவங்க எடுத்து வச்சிருக்க டேஞ்சர் சோன் லிஸ்ட்டை பார்த்தா அப்போ சொம்பு ஸ்டார் வெளியே போயிருவாரோ? ஏன்னா சொம்பு ஸ்டாரை பொறுத்தவரைக்கும் அவர்கிட்ட கண்டென்ட்டே இல்லை. கடந்த 2 வாரமா வீட்டுக்குள்ள வெறுமனைக்கு சொம்பு மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் எனக்கு என்னமோ இன்னைக்கு சொம்பு ஸ்டாரை தூக்கிடுவாங்கன்னு தோணுது ப்ரோ. ஏன்னா நல்லா யோசித்து பாருங்களேன், சொம்பு ஸ்டாரை பொறுத்தவரைக்கு வெறுமனைக்கு எங்கேயா உட்காந்து யாரையா குறை பேசிக்கிட்டு சொம்பு மட்டும் தான் அடிக்காரு. அதை தாண்டி அந்த மனுஷங்கிட்ட தனியாக ஒரு கண்டென்ட் எடுக்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அந்த வகையில் எனக்கு என்னமோ இன்னைக்கான எவிக்ஷனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. மொத்தம் ஒரு 4 பேரை டேஞ்சர் சோன்ல எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ. இப்போதைக்கு ஒரு 4 பேரை டேஞ்சர் சோன்ல அவங்க கையில் எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே ஓட்டின் அடிப்படையில் தான் எடுத்து வச்சிருக்காங்க. எந்த ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனுமே இப்போதைக்கு அவங்க கையில் எடுத்து வச்ச மாதிரி கேள்விப்படல. இதுக்கப்புறம் தான் ஷூட் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் டைம் இருக்கு. இப்போதைக்கு போட்ட மீட்டிங்ல ஒரு 4 பேர் எப்படி ஒரு 4 பேரும் வந்து அவங்க டேஞ்சர் சோன்ல கையில எடுத்து வச்சிருக்கதா சொல்றாங்க. இந்த 4 பேர்ல இருந்து ஒரு 2 பேரை நான் சூஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த 2 பேர்ல இருந்து ஒரு நபர் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தர் கண்டிப்பா வெளியே போவாங்க. ஆனா அந்த 2 பேர் யாரு, எதனால இந்த 2 பேர் வெளியே போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுல யாரு வெளியே போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை நீங்க போடுங்க. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கண்டென்ட்டே இல்லை. அண்ட் இன்னும் 4 வாரம் தான் இருக்கு. 4 வாரம் கொஞ்சமாச்சும் ஆக்டிவா பண்ணதான் நல்லா இருக்கும். அந்த 4 வாரம் உட்காந்து சொம்படிக்கிறது, இல்ல வந்த வேலையை விட்டுட்டு சும்மா காசுக்காக வீட்டுக்குள்ள உட்காந்து பெஞ்சை தைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா நமக்கு கொஞ்சம் வெறுப்பாயிரும். ஓகேவா? அதனால எனக்கு தெரிஞ்சு சேனல் வந்து ரொம்ப தெளிவா தான் முடிவு எடுப்பாங்கன்னு தோணுது. சரி, ஓகே. அந்த 4 பேர் யார் டேஞ்சர் சோன்ல இருக்கா, அந்த 4 பேர்ல நான் யார் 2 பேரை சூஸ் பண்ணிருக்கேன், எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துறலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இது அபிஷியல் கிடையாது. அபிஷியல் அப்டேட் கண்டிப்பா 10 மணி தாண்டிடும். ஏன்னா 10 மணி தான் ஷூட்டே ஸ்டார்ட் ஆகுது. போன வாரம்லாம் ரொம்பவே லேட்டா தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மணி போல தான் அபிஷியல் அப்டேட் கிடைக்கும். பட் இப்போதைக்கு டேஞ்சர் சோன்ல ஒரு 4 பேர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஓட்டுக்களே இல்லாம ஒரு 4 பேரை டேஞ்சர் சோன்ல எடுத்து வச்சிருக்காங்க போல. அந்த 4 பேர்ல இருந்தா யாரையும் ஒருத்தரை செலக்ட் பண்ண போறாங்க. சொல்ல முடியாது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது கிறுக்கு வாக்கில் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் கூட பண்ணுவாங்க. அப்படி அன்ஃபேர் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா 10 மணிக்கு மேல போடுறேன். அப்படி அன்ஃபேர் எவிக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பா நான் சொல்ற லிஸ்ட்ல இருந்தா ஒருத்தர் வெளியே போக போறாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த 4 பேர் யாரு டேஞ்சர் சோன்ல இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஆதிரை, எஃப்ஜே, சுபிக்ஷா, அமித், இந்த 4 பேர் தான் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. நீங்க கேட்கலாம், ப்ரோ இந்த லிஸ்ட்ல கனி இல்லையா ப்ரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பீங்க. எனக்கு வந்த லிஸ்ட் படி கனி அவர்கள் இப்போதைக்கு டேஞ்சர் சோன்ல இல்ல. ஏன்னா கனியை வச்சு இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஃபேமிலி ரவுண்ட்ல கண்டென்ட் வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கனி வெர்சஸ் சாண்ட்ரான்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு டாபிக் வேற கிரியேட் ஆயிருக்கு. அப்ப அந்த டாபிக்கை கண்டிப்பா வளர்க்க தான் ட்ரை பண்ணுவாங்க. டப்புன்னு நம்ம கனியை தூக்கி வெளியே போட்டுட்டு அந்த டாபிக்கை முடிக்கலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த டாபிக்கு இன்னும் ஆன்சரே கிடைக்கல. அது இழுத்துக்கிட்டே தான் போகுது. ஓகேவா? அந்த கண்டென்ட் இன்னும் இழுத்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா இன்னும் இழுத்துட்டே தான் போகும். அந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் கனி அவர்கள் இந்த லிஸ்ட்ல எடுத்துட்டு வரல. ஆதிரை, எஃப்ஜே, சுபிக்ஷா, அமித், இந்த 4 பேர் தான் இருக்காங்க. நீங்க அன்அபிஷியல்ல போய் பார்த்தா கூட இந்த 4 பேருக்கு ஓட்டுகளே இருக்காது. 4 பேர் சமமான ஓட்டுகள் தான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வகையில ஆதிரை அவர்கள் வெளியே போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சேனல் கண்டிப்பா ஆதிரை தான் தூக்குவாங்கன்னு தோணுது. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆதிரை தான் தூக்குவாங்க ப்ரோ. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதிரை மேல டீம் வந்து சரியான கோவத்துல இருந்தாங்க. ஏன்னா ஆதிரையை வீட்டுக்குள்ள அனுப்பினதே எஃப்ஜே அடின்னு அடிச்சு எஃப்ஜே வச்சு ஒரு கண்டென்ட்டை மேக் பண்றதுக்காக தான். இல்லன்னா கண்டிப்பா பிரவீனை தான் அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒயில்ட் கார்டே அவங்க எடுக்கிற ஐடியால இல்ல ப்ரோ. ஒயில்ட் கார்டுலாம் அனுப்புற ஐடியாவிலே இல்ல. சும்மா அப்படியே முடிச்சிடறோம்னு சொல்லி தான் பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. இல்லைன்னா யோசித்து பாருங்களேன், ஒயில்ட் கார்டுன்னு ஒருத்தர் அனுப்புனா நல்லா கேம் ஆட தெரிஞ்சு, அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட நல்லா சப்போர்ட் இருக்க ஒரு நபர் தான் உள்ள அனுப்புவாங்க. ஆனா சடனா ஆதிரை எடுத்து போட்டதுக்கான காரணம் என்னன்னா, ஆதிரை உள்ள போயிட்டு எஃப்ஜே அட்டாக் பண்ணுவாங்க. எஃப்ஜே அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அது மூலமா வீட்டுக்குள்ள நிறைய சண்டை வரும், நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும். அதை வச்சு கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லி தான் சேனல் பிளான் பண்ணாங்க. ஆனா உள்ள போனவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே வினோத்தை சொரிஞ்சாங்க. அப்படியே எஃப்ஜே லைட்டா சொரிஞ்சாங்க. சொரிஞ்சு விட்டதோட சரி, அப்புறம் அந்த கண்டென்ட் அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் அவங்களே கேமரா முன்னாடி போய் ஓப்பனா சொல்லிட்டாங்க, எனக்கு டைட்டில் வேண்டாம், எதுவும் வேண்டாம், இந்த வீட்டுக்குள்ள இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா வெறும் காசுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டாங்க. அந்த டைம் வந்து சேனல் சரியான கோவத்துல இருந்தாங்க. ஓகேவா? அதனால எனக்கு தெரிஞ்சு சேனல் ஆதிரை தூக்கிடுவாங்க. ஏன் முக்கியமா ஆதிரை தூக்குவாங்கன்னா, ஆதிரை கையில ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அவங்க குடும்ப வீட்டுக்குள்ள வந்து 24 ஹவர்ஸ் இருக்க போறாங்க. அப்படி ஒரு 24 ஹவர்ஸ் பவரை ஆதிரை குடும்பத்துக்கு கொடுத்தா அது மூலமா கண்டென்ட் வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே வாய்ப்பு கம்மி. வாய்ப்பை கனிக்கிட்டையோ இல்ல பாருகிட்டயோ கொடுத்திருந்தா கூட கண்டிப்பா கண்டென்ட் வரும். ஏன்னா கனி குடும்பத்தை பொறுத்தவரை யார்கிட்டயே போய் ஏதாவது ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க. இல்ல பாரு குடும்பத்தை பொறுத்தவரை கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க. அது நிறைய வெடிக்கும். ஆனா ஆதிரைக்கான குடும்பம் உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா எஃப்ஜே மட்டும் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. எஃப்ஜே கிட்டே பெருசா அட்ரஸ் பண்ண முடியாது ப்ரோ. அவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது ஒன்று கேட்க, அவன் டக்குன்னு அவங்க பொண்ணு என்கிட்ட முத்தம் கேட்டான்னு சொல்லி சொன்னா அது வேற மாதிரி
போயிடும். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வீட்டுக்குள்ள வந்து இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும். ஓகேவா? அதனால எனக்கு தெரிஞ்சு ஆதிரை கிட்ட இந்த சூப்பர் பவர் கொடுத்தது வேஸ்ட்னு சொல்லிட்டு அதை மொத்தமா கேன்சல் பண்ணி வெளியே தூக்கிடலாம்னு சொல்லிட்டு ஆதிரை தூக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ என்னோட ஸ்டாண்டை நான் ஃபர்ஸ்ட் ஆதிரை கிட்டே வச்சுக்கிறேன். ஆதிரை அவர்கள் தூக்க தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அமித்தை மட்டும்தான். அப்போ அதுக்கு இடையில இருக்க எஃப்ஜே, சுபிக்ஷா இவங்கெல்லாம் தூக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் தூக்க மாட்டாங்க ப்ரோ. என்ன பொறுத்தவரைக்கும் சுபிக்ஷா, எஃப்ஜே இவங்க எல்லாமே டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல இருந்தாலும் இருப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன், இவங்க 2 பேருமே டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல இருந்தாலும் இருப்பாங்க. ஏன்னா எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் டாஸ்க்னு வந்தா ஒரு மாதிரி பேய் மாதிரி ஆடுறான். முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்து ஆடுறான். அது பிசிக்கல் டாஸ்க்லாம் வந்துட்டா அவன் பாட்டு இறங்கி ஆடுறான். ஓகேவா? அது ஒண்ணு. சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் சேம் அதே மாதிரி தான். அந்த பொண்ணுமே டாஸ்க்னு வந்தா பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு. எதா ஒன்று பண்ண. ஓகேவா? அந்த வகையில் இந்த 2 பேரை கண்டிப்பா உள்ள வைப்பாங்க. ஏன் அமித்தை தூக்குவாங்கன்னா அமித் கிட்ட கண்டென்ட்டே கிடையாது ப்ரோ. அமித் கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. அமித் ஜீரோ. நல்ல யோசிச்சு பாருங்க. கடந்த 2 வாரம் அமித் என்ன பண்ணிருக்காரு? கடந்த 2 வாரத்தை விட்டுருங்க, கடந்த 1 வாரம் அமித் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ப்ரோமோல வந்திருக்காரு, சொம்படிச்சு வந்திருக்காரு. அங்க உட்கார்ந்து நம்ம சாண்ட்ரா வந்து வீட்டுக்குள்ள உள்ள யாரையா பத்தி கேவலமா பேசிட்டு இருப்பாங்க. இவர் சைட்ல உட்கார்ந்து ஆமா 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 அப்படி சொல்லி சிங்கி அடிச்சிட்டு இருந்திருப்பா. இதை மட்டும்தான் பண்றாரு. இதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. சுத்தமா கண்டென்ட் இல்ல ப்ரோ. சேனலும் ட்ரை பண்றாங்க, ஏதாவது கண்டென்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. கண்டென்ட்டே இல்ல. அவர் முழு சொம்பாவே மாறிட்டார் ப்ரோ. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நேத்து பார்வை பொறுத்தவரைக்கு காமு கேப்டன் ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு ஜெலஸ்ல உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எங்க தலை ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவர் நேரா நடந்து போயிட்டு பாரு வா பாரு இப்படி இருக்காத பாரு, உன்னை அப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு பாரு, இப்படி இருக்காத பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவர் சொம்படிச்சு பேசுறாரு ப்ரோ. ஏங்க அந்த பொண்ணு ஃபீல் பண்ண உங்களுக்கு என்னங்க? அந்த பொண்ணு எதுக்கோ ஃபீல் பண்ணிட்டு போறா, நீங்க அங்க போயிட்டு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கான கேம் நீங்க எப்பதான் ஆட போறீங்க? உங்களுக்கான கேம் எப்பதான் வரும்? இவர்கிட்ட கேமே இல்ல ப்ரோ. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டவுனே ஆயிட்டாரு. ஃபுல்லா டவுன் ஆயிட்டாரு. ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் தான் கண்டென்ட் வருது. இப்போ முக்கியமா அந்த டாஸ்க் வச்சப்போ அந்த டைமை கால்குலேட் பண்ணுது, அப்புறம் உள்ள போயிட்டு டான்ஸ் ஆடுறங்க பேர்ல குதிச்சிட்டு இருந்தது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பண்றாரு தவிர அதை தாண்டி அவர்கிட்ட எதுவுமே இல்லை. முழு சும்பாவே மாறிட்டார். மக்கள் கிட்ட பயங்கரமான நெகட்டிவ் வாங்கிட்டு இருக்காரு. ஃபுல் நெகட்டிவ் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அமித்தை தூக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 4 பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்கப்பா. ஆதிரை, எஃப்ஜே, சுபிக்ஷா, அமித் இந்த 4 பேர் தான் வச்சிருக்காங்க. இந்த 4 பேர்ல நான் 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஆதிரை, அமித் இந்த 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஆதிரை அவர்கள் தான் வெளியே போக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆதிரை தான். ஆதிரை இந்த வீட்டுக்குள்ள வச்சு அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது வேஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு ஆதிரை வெளியே தூக்கிடுவாங்கன்னு தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஆதிரை இல்லைன்னா மேபி அமித் அவர்களை தூக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமித்தை வச்சு இதுக்கு முன்னாடியும் கண்டென்ட்ல, இதுக்கப்புறமும் கண்டென்ட் இருக்காது. இப்போ ஆதிரைக்கான ஃபேமிலியை காப்பாற்றினா கூட, இது ஆதிரையை காப்பாற்றினா கூட அவங்களுக்கான ஃபேமிலி உள்ள வந்து மேபி எஃப்ஜி அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லை லைட்டாக வச்சோம், இல்லை ஏதோ ஒன்று சும்மா வச்சு பேசுவாங்க, அது ஏதாச்சும் கண்டென்ட் வரும். ஓகேவா? ஆனால் அமித்துக்கான ஃபேமிலி உள்ள வந்தாங்கன்னா யாரையுமே அட்ரஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஏன்னா உள்ள வந்து வினோத்தை தூக்கி வச்சு பேசலாம். வினோத் அண்ட் அமித் உங்களுக்கான காம்போ சூப்பரா இருக்கு, நல்லா பண்றீங்க, உங்களுக்கான அந்த பாண்ட் சூப்பரா இருக்கு, அதை வேணா சொல்லலாம். அதை தாண்டி பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடையாது. வேணா உள்ள ஒருவேளை வந்தாங்கன்னா அவங்களுக்கான குடும்பம் அமித்தை காப்பாத்துறதுக்கு ஒரு ஹிண்ட் வேணா கொடுக்கலாம். பார்வை விட்டு தப்பிச்சு ஓடிடு, அப்பதான் நீ பொழைச்சுப்பேன்னு சொல்லிட்டு வேணா ஹிண்ட் கொடுக்கலாம். அதை தாண்டி அவர்கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் வெளியே வருமானு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான கருத்தை நீங்க சொல்லுங்க. அமித் ஆர் ஆதிரை இந்த 2 பேர்ல யார் வெளியே போனா கரெக்டா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இது எல்லாமே ஓட் லிஸ்ட்டை வச்சு ஓட்டுகளே இல்லாமல் கீழே, அதாவது டேஞ்சர் சோனில் இருக்க ஆட்களை தான் சொல்லியிருக்கேன். மேபி சேனல் டப்புன்னு கிறுக்கு வாக்கில் இது அன்ஃபேர் எவிக்ஷன் வச்சாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்படி அன்ஃபேர் எவிக்ஷன் வச்சா அதுக்கு மேலே இருக்க கண்டிப்பாக சாண்ட்ரா தான் தூக்குவாங்க. ஏன்னா சாண்ட்ரா தான் ஒரேடி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க எல்லாரையுமே. வீட்டுக்குள்ளேயும் சரி, அவங்க குடும்பத்தையும் சரி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் மேபி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் வச்சு சாண்ட்ரா தூக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை சாண்ட்ரா தூக்க மாட்டாங்க, அன்ஃபேர் எவிக்ஷன் இல்லைன்னா அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. வேணா பார்வதியை தூக்குறீங்களா, அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லி பார்வதி தூக்கிறீங்களா? அவங்களும் ஓட்டுக்கு இல்லாமல் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம ஆனியன் ஸ்டாருக்கு மேலே தான் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு அப்படிதான் அன்ஃபேர் எவிக்ஷன் வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எட்டி பாருங்க, அக்கா 4வது இடத்துல இருப்பாங்க, தட்டி தூக்கிடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. யார் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும் கமெண்ட்ல போடுங்க, எடுத்துல பார்க்கலாம்.